அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 647 658 வரை 12 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அனைத்தும் அற்றன வகுத்த அருட்பெரும் ஜோதி. பொருள்நிலை உறுப்பியல் பொதுவகை முதலிய அருளுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. உறவினுள் உறவும் உறவினில் பகையும் அறனுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. பகையினில் பகையும் பகையினில் உறவும் அகை உற வகுத்த அருட்பெரும் ஜோதி. பாதியும் முழுதும் பதிசெயும் அந்தமும் ஆதியும் வகுத்த அருட்பெரும் ஜோதி. துணையும் நிமித்தமும் துலங்கதின் அதுவும் அணை உற வகுத்த அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 12 வரிகள். முதல் 2 வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அனைத்தும் அற்றன வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது 3 வார்த்தைகள் போடுறாங்க. ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் இவை அனைத்தும் அற்றன வகுத்த அருட்பெரும் ஜோதி. இது 3 இல்லாமல் இருக்கணும், இல்லாமல் வகுத்து கொடுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஞான நிலையை சொல்கிறாங்க. அதாவது ஞானம் அடைபவர்கள் இந்த 3ஐயும் அகற்றிடணும். இது 3 அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அவங்க ஒரு ஞானி. இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க ஞானி இல்லை. அதாவது பேதம் பார்க்கக்கூடாது, ஒற்றுமை வேற்றுமை, சலிப்பு, விருப்பு வெறுப்பு, இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நீங்கி பேதமே இருக்கக்கூடாது. அந்த ஒரு நிலை. அப்புறம் உரிமைகள். உரிமைனா தனக்காக வேண்டுறது, தனக்காக உரிமை எடுத்துக்கொண்டு அந்த உரிமை இல்லாமல், அதாவது முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அகப்பற்று, தனக்காக எதுவும் வேண்டாமல், தனக்காக சொந்தம் கொண்டாடாமல், புறப்பற்றாகிய அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னு சொல்கிறாங்க. எந்த உரிமையை வச்சுருக்கக்கூடாது, தான் என்ற சொந்தம் கொண்டாடி எனக்காக எதுவும் வேண்டும் அப்படின்ற அந்த அகப்பற்று இல்லாமல், புறப்பற்றாகிய எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை, அந்த உரிமையை வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ பேதம் போயிடணும். நான் அதாவது ஒற்றுமை வேற்றுமை விருப்பு வெறுப்பு சலிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேதம் நீங்கி, அகப்பற்று நீங்கி, புறப்பற்றாகிய எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை மட்டும் வைத்திருக்க வேண்டும். இதுதான் ஒரு ஞானி. அந்த ஞானியோட நிலையத்தான் அங்கே சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள். பொருள்நிலை உறுப்பியல் பொதுவகை முதலிய அருளுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. பொருள்நிலை உறுப்பியல் பொதுவகை முதலிய அருளுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் அடைய வேண்டிய பொருள் அந்த சிவம். அந்த சிவம் அப்படின்னு சொல்கிறது அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவம். அது எங்கே கிடைக்கும்? அந்த சிற்சபையில் செவ்வொளியாக அந்த அனுபவம் கிடைக்குதுன்னு தான் நம்ம முந்தைய பதிவுகளில் பார்த்தோம். அதை அடைவதற்கு அகத்திலே தவமாகிய சாதனை செய்ய நமது உடலிலேயே அதற்கான உறுப்புகளையும்
புறத்திலே எல்லா உயிர்களையும் பொதுவாக பார்க்கின்ற தன்மையையும் கொடுத்துள்ள அமைத்து கொடுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த தவத்தினால அந்த சிவநிலையை அடையத்தக்க உறுப்புகளையும் எல்லா உயிர்களையும் பொதுவாக பார்க்கும் குணத்தையும் அருள் அடைவதற்கென்றே அமைத்த அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 2 வரிகளுக்கு விளக்கம். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். வள்ளல் பெருமான் தெளிவாக உரைநடையில் சொல்லியிருக்கிறாங்க. பரோபகாரம், சத்விசாரம், இந்த 2 தான் அருள் அடைவதற்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தவத்தினால நம்ம அந்த சிவநிலையை அடைந்து, அதாவது அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவமாகிய அந்த செவ்வொளி அனுபவத்தை பெறுறோம் அப்படின்னா அதுக்கு சத்விசாரம் என்று சொல்லக்கூடிய ஆன்ம விசார விளைவு, அதைத்தான் இங்கே தவம்னு நம்ம எடுத்துக்கிறணும். சத்விசாரம் பண்ணணும், பரோபகாரம் பண்ணணும், அதை வச்சு தான் நம்ம இந்த அருளை அடையணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறணும் பொருள். சரிங்களா? சரி. இப்போ அடுத்த 2 வரி, உறவினில் உறவும் உறவினில் பகையும் அறனுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது இங்கே 2 விஷயம் சொல்கிறாங்க. உறவினில் உறவு, உறவினில் பகை. உறவு, பகை 2 சொல்கிறாங்க. அதாவது நல்ல உறவிற்கு உறவும் தீய உறவிற்கு பகையும் கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நேர்மையான வழி நின்று நன்கு ஆய்ந்து நமக்கு நல்ல பலன் தரக்கூடிய நல்ல குணமுள்ள மக்களோடு நல்ல குணங்களோடு உறவு கொள்ள வேண்டும். சரி. உறவு கொள்ளக்கூடாத தீய குணங்களை பகைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உறவு கொள்ளத்தக்க நல்ல குணங்களோடு உறவு கொள்ளவும், உறவு கொள்ளத்தகாத தீய குணங்கள் தம்பால் அணுகாமல் அந்த தீய குண உறவில் பகையும் கொண்டு நேர்வழி தர்மவழி அடையுமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி. இதுக்கு 5ஆம் திருமுறையில் வள்ளல் பெருமான் சிறப்பாக எது உறவு, யாரோட உறவு கொள்ளணும், யாரோட உறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு தெளிவாக 4 வரிகளில் சிறப்பாக பாடியிருக்காங்க. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். நான் விளக்கி சொல்ல வேண்டியதே இல்லை. யாரோட உறவு வைக்கணும், யாரோட உறவு வைக்க வேண்டாம் என்று வள்ளல் பெருமான் தெளிவாக அந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. சரி. இப்போ அடுத்த 2 வரிகள், பகையினில் பகையும் பகையினில் உறவும் அகை உற வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது இங்கே 2 வார்த்தைகள் எப்படி போடுறாங்கன்னா, பகையினில் பகையும் பகையினில் உறவும். இது 2 வார்த்தைகளுக்கும் விளக்கம் பார்த்துட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த மாயைக்கு அடிமையாகும்போது நம்ம மனம் என்ன பண்ணும்னா, நல்ல வழியில் உள்ளதெல்லாம் எடுத்துக்கிறாது, தீய வழியிலேயே போகும். அப்போ நம்ம எப்பெல்லாம் தீய வழியில் போய் அதனால் சங்கடங்கள்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா நம்ம மாயை வசப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் உதாரணத்துக்கு இப்போ ஒரு கோயிலுக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கு போவோமோ அதுக்கு போனோடனே பெரும்பாலான சமயம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சினிமாவுக்கு போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இதைத்தான் தள்ளி வைக்கிற மாதிரி பார்க்குறோம். ஏன்னா அந்த உந்துதல் ஏற்படுது. மாயையோடைய அந்த இதிலேருந்து நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு அது விடாது. தீய விஷயங்களில் தான் அந்த மாயை பிடிச்சி நம்ம இழுத்துட்டு போகும். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவர் எதை பகையினில் பகை, எதை பகையினில் உறவு அப்படின்னு சொல்கிறாருன்னா, நல்லோர் நட்பு, நல்ல குணச்சேர்க்கை இவை நேரும்போது மனம் பகை கொண்டு அவற்றை நாடாமல் இருக்குமானால் அந்த பகையை அறிவினால் பகைத்து அந்த நல்ல உறவை கொள்வதே பகையினில் பகை. அதே நேரத்தில் தீயோர் நட்பு, தீய குணச்சேர்க்கை நேரும்போது நல்ல மனமானது
அதை பகைக்குமானால் அந்த பகைக்கும் மனதுடன் உறவு கொள்வதே பகையினில் உறவு. இவ்வாறு நலமுற அமைத்து வகுத்து கொடுத்த அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 2 வரியில் சொல்கிறாங்க. சரி, அடுத்து பாதியும் முழுதும் பதி செய்யும் அந்தமும் ஆதியும் வகுத்த அருட்பெரும் ஜோதி. இங்கே பாதி அப்படின்னு சொல்கிறது வந்து சந்திரன், முழுதும் அப்படின்னு சொல்கிறது வந்து சூரியன், பதி அப்படின்னா கடவுள். சரி, இப்போ பாதி சந்திரன்றது வந்து இடகலை, இடப்பக்க சுவாசம் இருக்குல்ல, அது வந்து சந்திரன். முழுதும் அப்படின்றது வந்து சூரியன், வலப்பக்க சுவாசம், இடநாடி வலது நாடி. சரிங்களா? அதை நம்ம வந்து அந்த நம்ம பார்த்துருக்கோம், அந்த சுவாசத்தில் வந்து சொல்லுவாங்கள்ல இடகலை, இடப்புறத்தில் போகிறது வந்து இடகலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வலது நாசியில் போகிறது வந்து அந்த வடது பக்கமாக இருக்காது, அந்த வலகலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இடமாகிய சந்திரக்கலையை நிறுத்தி வளமாகிய சூரிய கலையில் தியானம் தவம் முதலியன செய்தால் ஆதியும் அந்தமும் ஆகிய சிற்சபையையும் பொற்சபையையும் பதியாக நின்று கடவுளை காட்டச் செய்யும்படி வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது இதுக்கு வந்து அகவலில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். 300 மலையிருள் முழுவதும் நீக்கியே எண்ணுள வரைமேல் எழுந்த செஞ்சுடரே, ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியாய் என்னுளம் சூழ்ந்த மெய்ச்சுடரே, உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கடலே, நலங்குலப் புரிந்திடு ஞான யாகத்திடை வளம் ஜுளித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கணலே. இங்கே என்ன சொல்கிறாங்க? வளம் ஜுளித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கணலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்போ வள்ளல் பெருமான் வந்து என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்பயுமே வலது பக்க நாடியிலேயே அந்த சுவாசம் போகிற மாதிரி பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தவம் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து நம்ம வலது பக்க சுவாசத்தில் தான் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு உரைநடையில் உபதேச குறிப்புகளில் 80வது தலைப்பாக சூரியகலை அப்படின்ற தலைப்புலேயும் தெளிவாக சொல்கிறாங்க. அதை நான் என்னென்னு படிக்கிறேன். சாதாரண ஜீவர்கள் சந்திரகலையில் இறப்பதும் பிறப்பதும் இயற்கை. பக்குவர்கள் சூரியகலையில் பிறப்பதும் இறப்பதும் இயற்கை. சூரியகலை அனுபவம் கிடைப்பது கஷ்டம். தினம் சூரியகலையில் செல்லும்படி மனதை அந்த கண்களில் செலுத்தல் வேண்டும். ஆலமரத்தடியில் சூரியனை வணங்க வேண்டியது என்பது என்னவெனில், சூரியகலையில் தியானம் முதலிய செயல்கள் செய்ய வேண்டியது பற்றி சொன்னது. அதாவது சூரியகலையில் அந்த சுவாசம் போய்கிட்டு இருக்கும்போது தான், அதாவது வலது நாசியில் சுவாசம் போய்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம தியானம்லாம் பண்ணணும் அப்படின்றாங்க. மேலும் இந்த வலது கண்ணிலேயே நமது மனசை வச்சுருந்து அங்கேயே மனசை வச்சுருக்கும் போது சுவாசம் வலது பக்கமாகவே போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கிறணும் அப்படின்றாங்க. வள்ளல் பெருமான் எப்பயுமே வலது பக்க சுவாசம் கிடைப்பது அரிது, வலது பக்க சுவாசமே வர்ற மாதிரி இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பக்குவர்கள் சூரியகலையில் பிறப்பதும் இறப்பதும் இயற்கைன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ சூரியகலை சுவாசத்தை தான் வள்ளல் பெருமான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்மளும் எப்பயுமே இந்த சூரியகலையில் சுவாசம் வர்ற மாதிரியே பார்த்துக்கிறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இதை நம்ம இப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலே போதும். வலது பக்கம் சுவாசம் வர மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க? வலது கண்ணில் வந்து மனசை வைக்க சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் மனசை ஏற்றிக்கிட்டோம்னா, இந்த வரிகள்லையும் அதான் சொல்கிறாங்க. இந்த வரிகள்லையும் சொல்கிறது தெளிவாக தான் சொல்கிறாங்க. பாதியும் முழுதும் பதி செய்யும் அந்தமும் ஆதியும் வகுத்த அருட்பெரும் ஜோதின்னு தான் சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். துணையும் நிமித்தமும் துலங்கதின் அதுவும் அனைவுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. துணையாகிய ஜீவகாருண்யமும் நிமித்தம் எனும் காரணமாகிய சாதனையையும் விளங்க அதிலே அதுவாகிய இறைநிலை அணையும்படி ஏற்படுத்திய அருட்பெரும் ஜோதி. அதாவது இங்கே அதுன்னு வந்து அருட்பெரும் ஜோதியை தான் சொல்கிறாங்க.
அதாவது இதுக்கு ஒரு சான்றாக ஒரு பாடலே இருக்குது. ஊன உடம்பே ஒளி உடம்பால் ஓங்கி நிற்க ஞான அமுதனைக்கே நல்கியதே வான பொருட்பெரும் ஜோதி பொதுவில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி அது. அருட்பெரும் ஜோதி வந்து தான் இங்கே அதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.